வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்கிற பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற பேக்ஸ். இது என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்த பேக் தான். இது ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குற பேக்கு நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ண முடியலை. பிள்ளைங்களுக்கு நிறைய புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அது அவ்வளோ புக்கையும் நோட்டையும் சுமக்கிற அளவுக்கு இந்த பேக் கெப்பாசிட்டி இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க கொண்டு போய் 2 மாதம் தான் அதிகபட்சமாக இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ண முடியுது. அதுக்கு மாதிரி யூஸ் பண்ண முடியல. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குற ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸு அது ஃபிட்டே கிடையாதுங்க. எப்போவுமே அந்த ஃபேண்ட்டு கொடுப்பாங்க. ஃபேண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கீழே வர கிடையவே கிடையாது. முக்கா ஃபேண்ட் மாதிரி தான் இருக்கும். அது சேராது. ஷர்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சிங் எல்லாம் கிளியராக இருக்காது. பட்டன் எல்லாம் ஒரு 2 டேஸில் அத்து போகும். காலர் பூட்டினா காலர் வேறு மாதிரி இருக்கும். ஒரு இது இல்லை அந்த ஷர்ட்டு. அது மாதிரி இவ்வளோ இது பணம் செலவாக்கி பிள்ளைங்களுக்காக பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. எந்த ஒரு இதாக இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு கொடுக்குற இந்த பேக்காக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும். அப்புறம் பாருங்கள், இது ஷூ கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. நல்ல விஷயம் தான் இல்லையா? ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் ஷூ எல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு போகிறாங்க, நல்லாயிருக்கு. பட் ஆனால் அவங்க கொடுக்குற ஷூ வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. ஷூ குறை சொல்ல முடியாது, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லா வருஷமும் கொடுக்குற ஷூஸ் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய கால் சைஸுக்கு அது சேரலை. அதை விட சின்னதான். எந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்டாலும் மேக்ஸிமம் நிறைய பிள்ளைங்க வந்து எங்கள்கிட்ட சொல்கிறது, நாங்கள் விசாரித்தது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு சின்னது அளவு தான் கொடுக்குறாங்க. ஏன் பிள்ளைங்களை பொறுத்தனை மற்றவங்கள பார்க்கல. ஏன் பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற எல்லா வருஷமும் கிடைக்கிற ஷூ வந்து இது வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு சேர்ந்ததே இல்லைங்க. ஒரு வருஷம் கூட என் பிள்ளைங்க அந்த ஷூ வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. அப்படி தான் அது வேஸ்ட்டாக தான் போகுது அந்த ஷூஸ். ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஒரு பிள்ளைக்கு கவர்மெண்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு இந்த ஷூ, பேக்கு, ட்ரெஸ்ஸு இதுக்கு மட்டுமே எப்படி ஒரு 2000 செலவாக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு 2000னா என் வீட்டில் 2 பசங்களுக்கு கிட்டத்தட்ட 4000 ரூபாய் செலவழிக்குது கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு 4000 ரூபான்னு சொன்னால் ஒரு ஸ்கூலில் எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஒரு மாவட்டத்தில் எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க, நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாடு முழுக்க எத்தனை பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்களுக்கு இதை கொடுக்குறாங்க, எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இது யாருடைய வரி பணம்? நம்ம பணம் தானேங்க. அப்போ நம்ம தானே கேட்கணும். இந்த பணம் எல்லாம் இப்படி வேஸ்ட்டாக போகலாமா? அதை கொடுக்கறது நல்லபடியாக கொடுத்தாங்கன்னா, பிள்ளைங்க யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒரு சின்ன அமௌண்ட்டு வருஷந்தோறும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டு பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்ல குவாலிட்டியாக வாங்கி கொடுத்துவாங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளைங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இது எதுவுமே பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ண முடியல. நீங்கள் இது அரசாங்கத்தோட தப்பா இல்லை ஸ்கூலில் இருக்கிறவங்களோட தப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இதில் தயாரிக்கிறவங்களோட தப்பா இல்லை நடுவில் ஏதாவது பண்ணுறாங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சராசரி குடும்ப பெண்கள், எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம்